இன்று ஐவர் ராஜாக்கள் வர வேண்டும் என்று சொல்லி என்னை வரவழைத்த காரணம் எதனால்? 4 பேர் உன் தங்கை பாய்ந்தாலும் வர வேண்டும் வர வேண்டும் மாமா வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மாமா. என்ன காரணம்? எதற்கு தெரியுமா? சொல்லுங்க. கெட்ட கூட்டு காரி தூக்குறான். அட படுபாவி பகவான் வீட்டுல அழகா பொண்டாடி கூட டூயிட் பாட்டு கடை பறந்த நேரத்துல பொண்டாட்டி கூட டூயிட் அதங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்க. கூட்டு வர வச்சு லைட் பண்ணுவேன் ராவு கூட நிக்கிறவன அவங்க மாமா மச்சா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுக்குவாங்க குடிக்குவாங்க. அவங்க எப்படி ஒண்ணா ஒண்ணுக்குள்ள இருப்பாங்க. எதுக்கான ஒரு கெட்டிக்கார பையன் நீ ஒரு பகவானை பார்த்து கிட்ட கூப்பிட்டு ஒரு மூஞ்ச பார்த்து எந்த விதத்துல நான் ஒரு முடிவு இன்னைக்கு தானம் போடுற கம்மியாட்டி வகுத்தப்பாரு பூசணிக்காக அவர் எத்த ஆளு உலகம் வந்த பெருமாள் அவரை போய் 100 காய்கறி கம்மியாட்டி ஒரு முழுமையை மக்கள் தவற விட்டது மாமா காரு துப்புனாமா. நீ ஒரு ஆள் காரி துப்ப மீறி புள்ள வேற என் மூஞ்சி எச்சோட ஆகிட்டு போட்டா அதானே. என்னடா மாமா சொல்லு. தூதுக்கு துரியோதனா ஆமாடா இடத்துல தூதுக்கு போக சொன்ன மாமா அது நாவு தவறி விட்டது மாமா. தருமா ஆமா எதற்காக மறுபடி உத்தரவு செய்தாய்? தூதுக்கு போகிறது. தூதுக்கு நான் போக மாட்டேங்க. என்னடா இரு 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 இத உன் வீட்டு வேலைக்காரனா இல்ல உன் வீட்டு மாட்டுக்கார பையனா? ஏ மாமா ஏ தாயா ஆயா ஒரு 2000 ரூபாய் போய் ஒரு 10 கோடி வாங்கிவா அப்படி சொல்ற பாவனையா இருக்குது. என்னையா 450 ரூபாய் நம்ம 16 பேருக்கு சாராய போட்டல வாங்கினோயா சொல்றோம் பாயா பாவனையா இருக்குது. என்னையா 50 ரூபாய் கிளாஸ் தொட்டுக்கு ஊரக வாங்கினோயா சொல்றோம் பாவனையா இருக்குது. பாவனை என்னையா 200 ரூபாய் போய் ஒரு 2 கிலோ பண்ணி காடி வாங்கினா அது மாதிரி 20 சொல்ற மாதிரி இருக்குது. பரவாயில்லை. ஐயோ 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 நான் வாங்கி எடுத்துறேன் கம்மியா. ஏய் மாமா என்னடா பாடி சொல்லுவாது நியாயமா நீயே இப்படி கோபமா பேசினால் நாங்கள் எப்படி மாமா பிழைப்பது? மாமா 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 பாவமா இல்ல பாவமா பார்த்தா தர்மரா இருமா ஏமா இரு தர்மா மாமா எனக்கு கொஞ்சம் தர்மா மாமா இப்படி வா வியாபாரம் மாமா கேமராவுக்கு தெரியுற மாதிரி வா. ரைட்டு தர்மா மாமா. டேய் பூபதி பகவானே கொஞ்சம் வேகமா பேசுனா அழுவா நடக்குது அழுவா போல தெரியுது. ஆமா சரி பாண்டவர்களுக்கு நாம தவிர என்ன தவிர வேற யாரும் இல்ல. வேற என்ன இருக்காங்களா? இல்லங்க வேற யாரும் துணை இல்லை. அதேதான். சரி நான் என்ன சொல்றேன்? சரி தர்மா ஆமா சரி உனக்காக பரிந்து நாடு கேட்க நான் துரியோதனத்தில் நான் தூது போக வேண்டும். ஆகட்டும் அவ்வளவுதானே? ஆமா மாமா. சரிப்பா உன்னை இப்ப கேட்டுக்கிறேன். கேளு. நான் தூது போவதற்கு எத்தனைத்து விட்டேன். ஆமா சம்மதப்பட்டுட்டான் அர்த்தம். சரி சரி உனக்கு
சேர வேண்டிய பாகம் எவ்வளவோ? ஓ, அகஸ்தினாபுரம் 66,000 வீதி. சரி. அதுல எமது பாகம் 33,000 வீதி மாமா. அதனாலும் கேட்டு வாங்கினுவா மாமா. சரி இருங்க. ஏமா நீங்க தான் அருமையா நாடகம் பாக்குறீங்க. அப்படி இல்ல, இந்த கதையை கொஞ்சம் புரிஞ்சு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எப்படி கேட்டா, பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய பாகம். ஆமா. இப்ப நான் போய் துரியோதன கிட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வி, அப்பா துரியோதனா, பாண்டவர்களுக்கு இட்ட கட்டாய் 12 ஆண்டு வனவாசம். ஆமா. ஒரு ஆண்டு அக்கியாதவாசம் சொன்னேன். ஆமா. அவங்க முடிச்சுட்டாங்க, வந்துட்டாங்க. ஆமா. அவங்க பாதி பாகத்தை கேட்கிறாங்க. 66,000 வீதியில 33,000 வீதியை குடுடான்னு இரு குடுன்னு போய் கேட்கிறேன். கேளு. வண்டி ஆஃப் பண்ணு. குடுன்னு கேளு மாமா. போய் இரு குடுன்னு போய் கேட்கிறேன். கேளு. அவன் கொடுத்தா ஆச்சு, கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் என்ன செய்வது? மாமா சொல்லு. எமது பங்காளி துரியோதனன் பேர்பாதி பாகத்தை கொடேன் என்று மறுத்து விட்டால் அத்தி அவந்தி வாரணாவரம் குருட்சேத்திரம் என்று 5 ஊர். ஓஹோ, அதனால கேளு. 5 ஊரு. ஆமா. சரி பரவாயில்ல. சரி கேட்கிறேன். அப்பா துரியோதனா, நீ பூரா கொடுக்கணும்டா, ஒரு 5 ஊராவது குடுறா அப்படி கேட்கிறேன். கேளு. அதே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? 5 ஊரும் கொடேன் என்று என் பங்காளி துரியோதனன் மறுத்து விட்டார். சரி. அகஸ்தினாபுரம் 66,000 வீதி அல்லவா? ஆமா. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு தெருவு 5 வீதி. 5 வீதி. அதனால கேளு மாமா. சரி கேட்கிறேன். அப்பா துரியோதனா, நீ சமமா கொடுக்க வேண்டாம், ஒவ்வொருவருக்கு ஒரு தெருவு 5 வீதி. ஆமா. அதையாவது குடுறான்னு கேட்கிறேன். அதே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? மயில புடிச்சியா? அதே கொடுக்க மாட்டேன் என்ன பண்றது? ஒரு பெருமனுக்கு போய் கொட்டி தட்டி நாட்டை வாங்கினது குடுப்பாரு பார்த்தா அதையும் கொடுக்க மாட்டேன் என்ன பண்றது? அது என்ன கொடுக்க அப்படியே கொடுத்தாலும் நீ வேணாட்டு ஒரு அதுக்காக மயிர புடிச்சிட்டு ஏய் பிச்சு விடும் பிச்சு பேமாரி அஞ்சு வச்ச பையலே. ஏய் அகசனா அப்படிப்பட்ட எங்கடா இருக்கா? அது அங்கேதான் இருக்கு. என்ன ஏமா பண்ணுவ? உபரால் பட்டணம் எங்க இருக்கு? அது இங்கதான் இருக்குது. அது அங்கதான் இருக்குது, இது இங்கதான் இருக்குது. அஜாதி தெரியுமா கம்மியாச்சு? நான் என்ன ஒரு தடவும் இவங்கிட்ட ஒரு வார்த்தை, அப்புறம் அவங்க போய் அவங்கிட்ட ஒரு வார்த்தை, அப்புறம் அங்கிருந்து இங்க வரணும், இங்க இருந்து அங்க போகணும், அங்க இருந்து இங்க வரணும், போய் வர முடியும்? ஒட்டு மொத்தமா கேட்டுக்கணும் போட்டா ஒரு ஆளுக்கு எத்தனை பீரு, எத்தனை கோட்டை, இல்ல எத்தனை பொட்டலம்? ஒரு ஆளுக்கு 3 6 பீரு சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க, கோட்டை சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க, பீடி குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. சுத்தமான கணேஷ் பீடி. அப்ப கூலிக்கு போறவங்க இருக்கிறான். 1 2 3 4 5 கூலிக்கு போறவங்க இருக்கிறானுங்க. சொல்லு தெரியுமா? ஆமா. 5 வீதம் கொடேன் என்று என் பங்காளி மறுத்து விட்டார். அகஸ்தினாபுரத்துல எங்க 5 ராஜாக்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு 5 வீடு. 5 வீடு. அதனாலும் கேளு மாமா. சரி கேட்கிறேன். துரியோதனா, பாண்டவர்களுக்கு நீ பூரா கொடுக்க வேண்டாமா? ஒவ்வொருவருக்கு ஒரு வீடு. ஆமா. 5 வீடாவது குடுறான்னு கேட்கிறேன். சரி. அதையும் அம்மா பாவம் இவனுக்கு அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்வது? 5 வீதம் கொடேன் என் பங்காளி துரியோதனன் மறுத்து விட்டால் மாமா, அகஸ்தினாபுரத்துல எங்க 5 பேருக்கும் ஒரே ஒரு வீடு. ஒரு வீடு. அதனாலும் கேளு. சரி கேட்கிறேன். அப்பா துரியோதனா, பாண்டவர் ஒற்றுமையா இருந்து குடும்பம் செய்வதற்கு ஒரே ஒரு வீடாவது குடுறா அப்படி கேட்கிறேன். அதையும் கொடுக்க மாட்டேன். எனக்கு வர வேலைக்கு எத்தாடா அந்த செருப்பு மென்னு தின்னுறேன். அந்த செருப்புல ஆணி தச்சு வச்சுக்கிற சின்ன நாக்கில பத்துரும். அப்ப ஏற்கனவே செருப்பு தின்னுக்கிறேன். மாமா சொல்லு தெரியுமா? ஒரே வீடு அதையும் கொடேன் என்று விட்டால் மாமா, அகஸ்தினாபுரத்துல எங்க 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு அடி மண், 5 அடி மண். அதனாலும் கேளு மாமா. 5 அடி மண்ணு. ஆமா. சரி கேட்கிறேன். துரியோதனா, பாண்டவர்களுக்கு பாகம் இருக்கு அகஸ்தினாபுரி பட்டணத்தில். ஆமா. உலக மக்களுக்கு தெரியட்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு அடி மண். ஆமா. 5 அடி மண்ணாவது குடுறான்னு கேட்கிறேன். அதையும் கொடுக்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் கோவப்பட்டா உங்க ஊர்ல 5 வீட்டை கொல்லி வச்சா கூற விட்டேன். அதான் உங்க வீடு ஒண்ணு. சொல்லு தெரியுமா? மாமா சொல்லுங்க. 5 அடி மண்ணும் கொடேன் என்று என் பங்காளி துரியோதனன் மறுத்து விட்டால் மாமா, அகஸ்தினாபுரத்துல எங்க 5 பேருக்கும் ஒரே ஒரு அடி மண். அதனாலும் கேளு மாமா. ஏன் தெரியுமா அந்த ஒரு அடி மண்ணு? நம்ம சொந்த இடமா இருந்தா நாங்க 5 பேர் சேர்ந்து ஒண்ணு விட்டுக்கலாம், மூத்திரம் விட்டுக்கலாம். பக்கத்து இடத்துல போய் மூத்திரம் விட்டா பட்டறை கிளப்பிடுவான்.
பகவான் மூத்திரம் பேயவாயா இடம் வாங்க போறாங்க என்ன பண்ணுவான் இவனை தருமா மாமா டேய் மாமா ஒரு அடி மண்ணை கேட்க சொல்றேன் ஆமா அதையும் கேட்கிறேன் அந்த ஒரு அடி மண்ணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன செய்வதப்பா மாமா தருமா என் பங்காளி என் பாகத்தை கொடான் என்று மறுத்து விட்டால் மாமா என் தம்பிமார் 4 பேர் உன் தங்கை பாஞ்சாலும் அழைத்துக் கொண்டு மீண்டும் நான் காட்டுக்கே போறேன் மாமா நான் காட்டுக்கே போறேன் மாமா மாமா இன்னும் கொஞ்சம் வேகமா பேசினா அழுவா நடக்குதுங்க. அப்படி இல்லப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்றோம் என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்கிட்டான் கெட்டிக்கார பையன் 55,000 வாங்கிட்டான் அட்வான்ஸ் 55,000 வாங்கிட்டேன் அப்படி வாங்கிட்டேன் கொடுக்க மாட்டான்றான் அப்படி அடிச்சா பாவமாகுது அவன் உடம்புல இன்னாக்குது கொடுக்க முடியாதா அப்படி என்னடா நீ குடுக்காத விட்டு அவரு கட்டிடுவாரு நீ அம்மா வாங்கிடுவ நீ குடுக்கத்தான் போட கொடுக்க முடியாத போடா நீ குடுக்காத போடா நாடகத்துக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு எனக்கு சம்பந்தம் உண்டா இது சம்பந்தம் உண்டா அம்மா எதை தந்து எங்க மாட்டானு பாருமா அவனுங்களா கொடுக்க முடியாதுடா கொடுக்க முடியாது இன்னைக்கு உலகே நல்லூர்லயே மாவனா உன் பாட்டை நான் கொட்டல கொடுக்க முடியாது தைரியமா சொல்றேன் நீ முடியாது சொல்லுவீங்க அடிச்சு பாருங்க அடிச்சா அசல் போச்சு வாத்தாங்க அம்மா பேசுனா வட்டி போச்சு ஒரே ஒன்று அடிச்சா அசல் போச்சு ஆமா வாத்தாங்க அம்மா கேட்டனா வட்டி போச்சு சம்மதப்பட்டு அடிச்சுக்கோ ஒரே செகண்ட்ல கடன் அடிச்சிட்டாயா அட்வான்ஸ் வாங்குற மாத்தியாருக்கிட்ட மறுபடியும் ஆடி மாசம் வரைக்கும் கூத்தாடுறோம் அப்படி போய் கணக்கு பார்த்தா அட்வான்ஸ் இன்னும் பாக்கி இருக்குதுன்றாரு 5 நிமிஷத்துல அடிச்சுட்டான்டா கெட்டிக்கார பையன் கடனா அடிச்சா அசல் போச்சா பேசனா வட்டி போச்சு சொல்லுங்க சரி மாமா நான் என்ன சொல்றேன் சொல்லு மாமா நீ மீண்டும் காட்டுக்கு போக வேண்டாம் நான் சொல்றத கேளு சொல்லு மாமா கேட்கிறேன் உயர் தோணுடன் மறு சூதாடி நீ வென்றவனால வந்தால் சொன்ன மொழி தவறாமல் வெங்கான போய் மீண்டும் உங்கள் அந்த குறுநிலத்தை பாதி அவர் கொடாதிருந்தார் அங்கவனை கொன்று போய் நிலத்தை யாரை இனி துணிவதே கடன் என்று எம்பிரானோ சண்டை வச்சு பூரா பேரு கொன்னுட்டு இந்த நாட்டு உனக்கு முடி கொடுக்கிற சம்மதமா என்னடா சண்டை வைக்கிறியா சண்டை வேண்டாம் மாமா சண்டை வேண்டாம் மாமா சண்டை வேண்டாம் புறவரையும் கிளஞ்சரையும் குலத்துரியத்தம் துணைவரையும் கொன்று போரில் அரவணடு கடலாடங் அவனியானும் அரசுதனில் கரவொழியும் முனைக்கு தங்கத்தர் காணர் இரவு பகல் பலமூல சகனுகந்து இனி வாழ்வது இனிதே நன்றே மாமா சண்டை வைத்து அண்ணன் என்றும் தம்பி என்றும் பாட்டன் என்றும் தாய் என்றும் பிள்ளை என்றும் எல்லாரும் வந்து விட்டு நான் நாட்டை ஆள்வதை விட சண்டை வேண்டாம் நான் காட்டுக்கே போறேன் சண்டை தானு படுக்க மாட்டான் தள்ளி படுக்க மாட்டான் எம்மா என்னடா தர்மா மாமா ராஜாக்கள் 5 பேரும் ஒப்பனுக்கு போறீங்களா இல்ல வேற எவனுக்கு போறீங்களா அது உங்க அத்தை தான் கேட்கிறேன் நியாயமா இது அது யார் தெரியுமா பகவானே உங்க அத்தார குந்தமா தேவி உங்க வீட்டுல போறதவங்க நீ அத்தம் சொல்லியானா ஊம் பண்ணிருந்தா உண்மை சொல்ற தர்மா மாமா ஏன் உன்ன கேள்வி கேட்டேன் ஏன் மாமா டேய் நீங்க சொல்ல தவறாதவர்கள் ஆமா சொல்லை தவறாதவர்கள் முன்னைத்தக்கார பின்வைக்காதவர்கள் உண்மைதான் சத்தறியா மாமா டேய் சத்தறியா ஆமா மாமா இதுல குறைச்சல் இல்லடா உனக்கு என்ன மாமா எதுல மாமா மாமா சொல்லு மாமா மீண்டும் நீ காட்டுக்கே பூட்டா நீ சொன்ன சபதம் என்னைக்கு நிறைவேறுது ஆமா சொல்லு எனக்கு பட்டு சொல்றேன் மாமா சொல்லு சண்டைய வாங்கியோ நாட்டை வாங்கியோ எனக்கு தெரியுது எல்லாம் ஒன்னு இஷ்டம் சத்தியமா ஆமா சண்டை வைப்பியோ நாட்டை வாங்கியோ எனக்கு எதுவும் தெரியாது எல்லாம் ஒன்னு இஷ்டம் இது சத்தியம் சத்தியம் அப்பா பகவானே வகுத்துல பால வார்த்த மாதிரி இருக்கு என்ன காரணம் தர்மராஜா சண்டை வைப்பதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டான்
ஒப்புக்கொள்ள மாட்டான்னு நினைச்சிருந்தேன். எப்படியோ பேச்சு வாக்கல அவனை பேசி இழுத்து உன் பக்கம் வர வச்சிட்டீங்க. மாற்றி இழுத்துட்டேன். அவன் யா இஷ்டம் சொல்லிட்டான். நான் எதை செய்தாலும் யா இஷ்டம் பையா. பகவானே என்ன ஒரு பையன் கூட கேட்க முடியாது. இனிமே நீங்க எதை செஞ்சாலும் வாசுதான். ஆமா, தண்ணி போட்டு செய்தாலும் வாசுதான், சோப்பு போட்டு செய்தாலும் வாசுதான். சோப்பு போட்டு செய்து சேவை பண்றது, தண்ணி போட்டு செய்து கடை போட்டுறது. ஒரு கடவுளை வச்சு கொடுக்கூடா எனக்கு. முதல்ல நான் தான் வருவேன். ஏய் சரி தர்மம் போட்டானா? ரெண்டாவது வேமா மாமா படாங்க. டேய் ஒரு அண்ணன் தர்மன் நாடு கேட்க என்ன தூது போக சொல்லுகிறான். நீ என்னடா சொல்ற? மாமா சொல்லு. நீங்க எப்ப விட்டார் அது இருக்க கொடியாப்பாவை துரியோதனன் அவன் எப்ப விட்டார் அவன் முகத்துல போய் நீங்க முடிக்கலாமா? மாமா அவன் என்ன செய்தான்? பாவியில் வசிய நாட்டி மடிந்திர செய்தான் பாவி தேவியின் சூதினால வென்றிட நினைத்தான். அப்போ நீவைய மாளிகையில் நெருப்பிட்டு கொல்ல பார்த்தான். அந்த பாவியின் முகத்தனியும் பார்த்தீங்களாகமா? மாமா நீங்க அம்மா பெரிய ஆளு. அவன் எப்படிப்பட்ட குடும்பா எப்படிப்பட்ட பாவி அவன் முகத்துல போய் நீங்க முடிக்கலாமா? அதனால என்ன பண்ணலாம்? அது மட்டுமா? அதனால என்ன பண்ணலாமா? அதனால அவன் என்ன திரும்ப செய்தான்? மங்க திரௌபதியால் தன்னை மகா சபதம் நிறுத்தி பங்கமா பைது சொன்ன பாதகர் தன்னை எல்லாம் செங்கலில் கதையினால சின்ன பின்னங்கள் செய்து கொன்றிடுவேன் என்று சொல்லி கூறினேன் விரதம் போய். அதனால் அன்னை நான் சபதம் செய்தேன். என்னுடைய சபதம் நிறைவேற வேண்டாம். நேராக போ, நாட்டை கேள். நாட்டை கொடுத்தா வாங்காத. சண்டைக்கு நாள் வச்சுக்கிறோம், மிச்சம் நான் பாத்துக்கிறேன். சண்டைக்கு நாள் வைக்கிறேன். சண்டைக்கு வேணும் போ. அப்பா கொஞ்சம் வச்சா தர்மம் போயிட்டான், பீமம் போயிட்டான். தாய் அர்ஜுனா மாமா வணக்கம். நல்லா இருப்பா தம்பி, நல்லா இருப்பா. மாமா அர்ஜுனா என்ன அழைத்த சங்கதி என்ன? டேய் மாமா உன்னுடைய அண்ணன் தருமன் நாடுகளுக்கு என்ன தூதுபாக சொல்லுகிறான். நான் சென்று நாட்டை கேட்டு வாங்கி வர போறேன். நீ என்ன சொல்ற? மாமா போய் நாட்டை கேள். நாட்டை கொடுத்தா நாட்டை வாங்காத. சண்டைக்கு நாள் வச்சுக்குவா, நான் போய் பாத்துக்கிறேன். அதான்டா சரி. நீ ஒரு ஆள் போதும் சண்டைக்கு. சண்டைக்கு நாள் வை மாமா. சரி சண்டைக்கு நாள் வைக்கிற போ. தருமன் போயிட்டான், பீமன் போயிட்டான், அர்ஜுனன் போயிட்டான். தாய் நகுலா மாமா வணக்கம். சுஜி பாபா நான் தான் நகுல. அவர் என்னதான் கூப்பிட்டாரு. இந்த நக்கலுக்கு என்ன பண்ணுவேன் பாரு. ஏய் மாமா கெட்டிக்கார வேஷம் வேற, ராஜா ராஜா வேஷம் வேற. மாமா கலப்பா திருப்பி கொடு, ஞாபகம் வச்சுக்கோ. மாமா என்ன வரவேற்ற காரணம்? டேய் துரியோதனன் உன்னுடைய அண்ணன் தருமன் துரியோதனத்தில் என்ன நாடு கேட்க. அதெல்லாம் நான் யோசிக்கிறேன். யாரு ஏமாத்திட்டேன். நாடு கேட்க என்ன தூதுபாக சொல்லுகிறான். நான் போயிட்டு நாட்டை கேட்டு வாங்கி வர போறேன். நீ என்ன சொல்ற? மாமா எங்க போறீங்க? நாட்டை கேட்டு வாங்கி வர போறேன்டா. என்னடா சிரிக்கிற? ஓ மை காட். நம்ம பையன் அடுத்துக்குள்ள பையன் சொல்லு. மாமா ஓய் நீ துரியோதன்ட்ட நாடு கேட்க போற. அப்படியே துரியோதன் நாடு கொடுக்குறான். அம்மா மேரிய நாட்டை நீ ஒரு ஆளா தூக்கிட்டு வந்து எப்படி எங்கிட்டு வைப்ப? இது சிரிக்கிறீங்களா நீயா? எப்படி மாமா என் மூளை? ஐயோ கடவுளே, மூளை எப்படின்னு கேட்டா எத்தனை மாடி கட்டினாலும் மேல்மாடி மொட்டை பையன் தானே நீ. மொட்டை மாடியே தான். மொட்டை பையன் ஒண்ணு சொல்றாரு. காலி கோழி பையி நிக்குமா? காளி கோழி என்னது? அவன் நாட்டை கொடுத்தா நாயாண்ட கூட தூக்கிட்டு வரேன். கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் உட்கார வச்சு நாட்டுடைய பாரம் பூரா உன் தலைமையில வச்சுட்டு நான் வந்து மரத்தை வெட்டி மரத்துல சாய்க்கிறவன் நானு. சரி மாமா நேரா போய் துரியோதன போய் நாடு கேள்வி கேட்காட போ. நீ சண்டைக்கு 4 வருஷம் நாங்க சண்டையில பாத்துக்கிறோம். சண்டை தானே? சண்டை சண்டை தான் போடா. பொண்ணு கேக்குறியா? அவர் பகவான் சொன்னதை அவரோட வெளியே சொல்லிட்டு போலாமடா. ஏய் திருப்பதி போய் வர நீ. சரி முடிஞ்சு வச்சா எல்லாரும் கேட்டுமா? யா அப்படியா? ஏன் அந்த சகல தவங்க ஒரு ஆள் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் தேர்மாரா பேசுது அந்த பையன். ஏன் அவர் பேரை சொன்ன கடமை வாங்கிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சம் பேச்சுல கொஞ்சம் படிச்சவன் என்ன போயேன் ஒண்ணு பூரா ஆனாழு நடம் சொல்லிட்டு போது போயேன். ரொம்ப சொல்றேன். மாமா இருக்காரா?
மாமா போயிட்டே இல்லையா? ஆட இங்கதான் இருக்கிறாரு. அட என்னடா வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும். சோறு கட்டி வரவே சுகம். ஐயா, ஐயா, ஐயா. இந்த ஊர்ல நல்ல சாப்பாடு இருக்கு, இன்னும் 2 நாளைக்கு நாடகம் வைப்பேன்னு பாக்குறாரு. ஆமா 2 வேலையுமே கோழி கறி போட்டாங்க. ஆகணும் கூட அவங்க ஒண்ணு கூட எடுக்கல பாவம். மதியானம் போட்டாங்க, போய் சாயந்தரமும் போட்டாங்க, பரவாயில்ல. சரி சரி மாமா ஓ வீட்டுக்கு சாப்பாட்டு வந்தனா என்ன மாமா காரணம்? எம்மா வனவாசம் போனான்னு வந்து பசங்க நான் போயிட்டு அதையெல்லாம் சொல்ல போனா அதுக்கு சொல்றேன். சீமா ஒழிச்சு மறுபடியும் மாட்டின மொட்டையா போய் தாங்க சொட்டையா போய் வனவாசத்துல அட்சய பாத்திரம் வாங்கிக்க சூரிய கட்டன்னு வியாச பகவானே நான் தான். ஆமா மாமா சோத்துக்கு வழி காத்தவன் நானு. நீ என்னடா சோத்துக்கு வந்து இப்படி சொல்ற? சொப்பு ஆயி நெருங்கி விடுவோம். ஒரு நாள் ஓ வாங்க நீங்க வாங்க உள்ள பேசுவாங்க. தேவர மாமா டேய் சகாதேவா மாமா உங்க அண்ணன் தர்மன் நாடு கேட்க என்ன தூது போக சொல்லுகிறான். நீ என்ன சொல்ற? அது என்னன்னா வந்து கேக்குறா மாமா நீ தூதுக்கு போனால் என்ன அவன் நாடு குறுக்காத போனாலும் எடுக்குன்னா கிடக்குது. என்ன வந்து கேக்குற நான் தூதுக்கு போகட்டா போகட்டா போ. எதுக்கு ஆச்சாரம் பேசுறான் அவன்? வந்தவெல்லாம் எப்படி பேசுறான், இவன் எப்படி பேசுறான் பத்தியா? அதான் டேய் என்னன்னா டேய் இவங்கிட்ட இங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது. இங்க பேசினா அது மேல கையெடுத்து போட்ட மாதிரி. அதான் கக்கூஸ் மேல. டேய் 16 கால் தூள் மண்டபம், ரகசிய மண்டபம், அங்க போய் தான் பேசணும். போடா போடா. இது 16,000 கால் தூள் மண்டபம். டேய் மாமனோ அதோ வந்துட்டேன். பூரா கதையை சாத்தே. ஜன்னலை கதவு மொத்தத்தையும் சாச்சாச்சு. இதுக்கு மேல உள்ள ஈட்டு போட்டு சாத்தனோட கேள்வி. ஜன்னலை கதவு சாத்தன உள்ள என்ன பண்ற யாருக்கு தெரியும்? அவனை உதைக்கவே சொல்றியடா என்ன? கதவு சாத்த சொல்லிட்டு சாச்சாச்சு. சகாதேவா மாமா கேவர மாமா தூதுக்கு நீ போனால் எனக்கு என்ன, போகாத போனால் எனக்கு என்ன? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு. வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு மாமா. எப்படி மாமா? நீ பாரத மறு யாவரையும் நீராக்கி பூபாரத தீர்க்க பிறந்தாயே புயல் வண்ணா, தீர்க்க பிறந்தாயே புயல் வண்ணா, ஏ கோபாலா தூதுக்கு போறீரோ கோவிந்தா நீயே அன்று, கோபாலா தூதுக்கு போறீரோ கோவிந்தா நீயே அன்று, மகாபாரத மகத்த மற்றக்குள் வல்லாரோ. அருமையான செகண்ட் சொன்னாங்கப்பா. பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். எப்படி தம்பி? மாமா நீ பாரத மறு யாவரையும் நீராக்கி மாமா இதோ இருக்கு பாரு 18 சேடை. இந்த சேடையெல்லாம் மடுத்து எரித்து திருநீரா நெத்தியில பூசிட்டு போலாம். நீ வந்து இருக்கிற என்ன வண்டிக்காக நான் தூதுக்கு போகட்டாங்க. என்னப்பா பண்ணுவாங்கன்னா புறாத்தையும் என் தலைமையில வைக்கிற மாதிரி அம்மா. ஆமா நீங்க தான் கொல்ல வந்திருக்கீங்க. நீங்க தான் கொல்ல வந்திருக்கீங்க. நீ பாரதங்க மறு எவரையோ நீராக்கி பூபாரதம் தீர்க்க பிறந்தாயே புயல் வண்ணா கோபாலா தூதுக்கு போறீரோ கோவிந்தா நீயே அன்பி நீயே அன்பி மகாபாரதம் மகத்தா மகாபாரதம் மகத்த மற்றற்குள் பல்லரோ. கொஞ்சம் தொண்டை நெண்டாக்கி நான் என்ன பண்ணலாம்?
ஏதாவது பயந்து கூட நான் தான் பிடிச்சுட்டேன் நம்மளும் சரி அதுக்காக தான் போகுது நல்லா இருப்பது நல்லா இல்லாத போவது இறைவன் செய்யும். அதான் நம்ம கையில எதுவுமே கிடையாது. எரியத்த புடுங்கினா கொதிக்கிறது நின்று போகுமா, அந்த மாதிரி கடவுள் நம்மள புடுங்கிட்டாலும் வச்சுக்க சத்தியமா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் ஊர் சாப்பாடு. ஆமா ஆமா, அவன் மனசு வச்சாதான் அந்த தொண்டரை விட்டு நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கும். அதையும் புடிங்கினா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா. என்ன பண்ண முடியும்? அதை விடு, நீ அதை விடு, அதை விடு மாமா. இதுக்கு அர்த்தம் சொல்லு மாமா. நீ பாரத அமரியா வரையும் நீராட்சி நீராட்சி பூபாரத தீர்க்க பிறந்தாய புயல் வண்ணா. அந்த அம்மா இருக்காங்க பாரு, உமா மகேஸ்வரி. அந்த அம்மா வச்சிருக்காங்களே உதிர கபாலம். உதிரக்கால் ரத்த கபாலம். ஆமா, அந்த உதிர கபாலத்துக்கு உதிர சாதிப்பதற்காக நீ வந்திருக்கிற. பூமாதேவி பாரத்தை தீர்ப்பதற்காக நீ வந்திருக்க மாமா. என்ன வந்து கேக்குற, நான் தூதுக்கு போட்டேன். ரொம்ப பேசுற நீ, ரொம்ப பேசுற நீ, வைக்கிற அம்மா பேசுறா பாரு. என்ன மாமா இதான் தெரியுமா? இன்னைக்கு மாமா என்ன மாமா பேர் வடத்தை விஜயனோடு மும்மனடி பிறவி என்னை பிரியானாகி வடத்தை என்னையினாய் தேர் ஊர்வதற்கு சென்றவர்கள் செங்கன் மாலே ஊர்வதற்கு செய்தரும் செங்கன் மாலே பார்வடத்தை சுயோதனருக்கு படையிலே அமரில் எனப்பட்ட கோவே கார்வடத்தில் இறைத்தோடு தங்கு சக்கரை கிளை கோதண்டம் பஞ்சாயுதத்தை தரித்த நாராயணா கார்வடத்தில் இறைத்தோடு கை தொழுவார் சிறைவாடி கரைகண்டாரே. மாமா என்னுடைய அண்ணன் இருக்காரு அர்ஜுன பெருமான், அவரும் நீங்களும் இனப்பிரியாம 3 ஜென்மமா பிறந்து வரீங்களே. எதற்காக? உங்க வேலையை முடிப்பதற்காக நீங்க பிறந்து வரீங்க. என்ன வழிக்காக நான் தூதுக்கு போயா. மாமா 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 ரொம்ப பேசுறீங்க மாமா. பேச வைக்கிற மாமா. நீ எனக்கு என்னன்னு கேக்குறேன். இந்த பாண்டவருக்கு நான் எம்மா உழைச்சிருக்கேன், எம்மா பாடுபட்டிருக்கேன். இவங்க கைச்சு கட்டி பேசுறான், கைச்சு கட்டி பேசுறேன். என்னதான் செஞ்சுட்ட பாண்டவருக்கு? அப்படி என்னதான் செஞ்ச நீ? ஐயா கேளுங்க ஐயா, என்ன ஒரே ஒரு சொல்லட்டுமா? என்ன மாமா? தேவந்தூரார் அருமையா பாடினார். எப்படி என்ன செய்துட்டு கேக்குறான் அம்மா இவன். நான் சொல்லட்டுமா? அதான் நான் என்ன செய்த, என்ன செய்த மாமா? என்ன கூப்பிட்டு காரி முகிற அந்த திரௌபதிய துர்ச்சாதனம் பொண்டாட்டி போடவே அவுத்தான் துர்ச்சாதனா. அன்னைக்கு தலை கவுங்க கம்மியாச்சு. 5 பேர் தலையை பூமி பத்துச்சு. மேல அந்த துகில் கொடுத்த மானத்தை காப்பாத்துறேன் நான். தெரியும் என்ன பங்கு பங்காளி கேட்டாங்க. நான் செத்தா அவன் நாட்டாளுவான், அவன் செத்தா நான் நாட்டாளுவேன். நான் செத்தா அவன் தலை கட்டுவான், அவன் செத்தா நான் தலை கட்டுவையா. நானு சோத்து கேட்டுட்டு வர வேட்டு துண்டு 300 ரூபாய் துண்டு எடுத்து வராங்க. 30 மூட்டை அச்சு ஆகுது சமைச்சு வராங்க. அது கோட்டை இருந்தாதான் இப்பெல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்ல 25 கிலோ பண்டிகை ஆகுது. சரி மாமா, நான் தான் கேக்குறேன் அம்மா. சம்மந்திக்கு வேஷ்டி துண்டு எடுத்துட்டு போவாரன்னா அவன் கள்ளித்துறையில இருந்து வரும்போது பழைய துணி கட்டிட்டு வந்தா மானம் எனக்கு கட்டணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏடா நாங்களே எடுத்து கொடுத்து நாங்களே ஐயர்கிட்ட சொல்லி நாங்களே வாழ்த்து நாங்களே கட்டிட்டு வந்துருவோம். நாங்களே எடுத்து கொடுத்து வாழ்த்து எங்களுக்கு தெரியும். ஜம்ப தாங்க சேகரே அவர் இதோட வேஷ்டி துண்டு ஐயா வாத்துன்னு சொல்லி அப்படின்னு
ஐயர்கிட்ட சொல்லிட்டு வந்துருவோம். இதுக்கு பேர் தெரியுமா? என்ன மாமா? நீயே எடுத்து கொடுத்து வேஷ்டி ஐயர்கிட்ட வாய்த்து கட்டின்னு வரணும் வச்சுக்க. இதுக்கு பேர் தெரியுமா? என்ன? அனாதி பசங்கன்னு அர்த்தம். அப்படின்னு யாரு சொல்றாங்களோ அந்த தெரியவே வர மாட்டோம். கொல்ல கட்டாலே புந்து வந்துருவோம். இவன் நிக்கிற இடம் ஒரு ஜான் வேணாது. எம்மா வாது பேசுறான் பாருங்க ஐயா. இல்லையா ஏன் பொண்டாட்டிக்கு துணி கொடுக்க நீ யார் ஆளு? தமிழ்நாட்டு கடைக்கு துணி கடைக்கு சொந்தக்காரனே. அப்பவே நான் நினைச்சிருந்தா மாநகருக்கு வழக்கு போட்டு பொண்ணு கோர்ட்டுக்கு இருப்பான். அதான் என் பொண்டாட்டிக்கு துணி கொடுக்க நீ யாரா? எனக்கு கொடுக்க தெரியாதா? என்ன அப்படியே விட்டுருவோம்? அதானா அப்படியே விட்டுனா கூட கிடைச்சி ஒழுங்கினே ஆக்குறா. எங்க குணம் தள்ளுறான் பாடுறான். ஆமா ஈர்த்து இருப்பேன். ஓ நானா மாமா மான நஷ்ட வழக்கு போட்டு கோர்ட்டுக்கு ஈர்த்திருப்பேன். நீயா? ஆமா. எம்மா நீங்க எல்லாம் அருமையா நாடகம் பாக்குறீங்க. என் பொண்டாட்டிக்கு புடவை கொடுக்க இவன் யாருன்னு கேட்கிறான். ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. மனோ, ஒரு காலத்தில் நான் ஒரே ஆம்பளை புள்ள, ஒரே ஒரு புள்ள, 12,000 பேர் கோபால பெண்கள். 12,000 பேர் கோபால பெண்கள். ஆமா, அவங்க கூட குளத்துல குளிக்கிறோம். குளிக்கிறீங்க? ஆமா. அப்படி குளிக்கும் போது ஓடி ஆடி விளையாடும் போது, அந்த ஓடி வச்சு விளையாடும் போது, ஆமா, நான் கட்டிருந்த நீர்ச்சில தாராந்து போச்சு. அந்த கோமணம் அவுத்துருச்சு. உங்ககிட்ட கதை சொன்ன பாரு. நான் தண்ணி உள்ள இருந்தா அம்மா இவங்கிட்ட கதை சொன்ன பாரு. நீச்சல்னா சில பேருக்கு தெரியாது, கோமணம்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல கோமணம் கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமா, புரியுதா? நான் கட்டினது பாரு நீச்சல் தாராந்து போச்சு. அவுத்துருச்சு. அட என்னடா நீ ரெண்டு என்ன போச்சு? நடு தண்ணியில் நிக்கிறேன். அன்னைக்கு நாள் புரட்டாசி மாசம் 3ஆம் சனிக்கிழமை. கோபால பெண்கள் நாராயணா கரையாருங்க, மணி 12க்குள்ள உனக்கு படிக்கணும் அப்படின்றாங்க. நான் கரையாறலான்னு பார்த்தா அவனை கட்டா நிக்கிறேன். எப்படி வர முடியும்? 12,000 பேர். நான் கேட்டேன், கதை மட்டும் கேட்டேன். அப்புறம் என்ன போச்சு? நானு அப்படியே மரமா நிக்கிறேன். முகம் ஒரு மாதிரி. அந்த நேரத்துக்கு என் தங்கை திரௌபதி குளத்துல அங்க தண்ணி மேல வந்துச்சு. திரௌபதி. ஆமா, இது கரமேல நின்னு பார்க்குது. என்னடா இது? என்ன? கோபால பெண்கள் கரையாற சொல்றாங்க. அண்ணன் நடு தண்ணியில் நிக்கிறாரு. என்ன காரணம்? என்ன அண்ணன் சோர்ந்து போச்சு? அண்ணன் முகம் என்ன? அண்ணன் முகம் சோர்வையா இருக்கு. அவருக்கு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் டவுட் வருது. அவரு என்ன சொல்றாரு? நீ என்ன குறுக்கால வந்து போக்குறா? அப்ப என் தங்கை அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ணன் கோமனுக்கு அதை நின்றுறாரு, அதனாலதான் ஏஞ்சி வர முடியல அப்படின்னு அது புரிஞ்சு. சரி, அப்படியே விடுறேன். அது என்ன சொல்லுது? அண்ணா பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன். குடத்தை கீழே வச்சுட்டு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நீச்சல் கட்டுவானோ, எந்த அளவுக்கு கோமணம் கட்டுவாங்களோ, அது முந்தானியை கிழிச்சு அதை தண்ணீர் நினைத்து உண்டையா உருட்டி அண்ணா இந்தா கட்டிடுவா, கோமணம் கட்டிடுவா அப்படின்னு அன்னைக்கு 12,000 பேர் கோபால மாதர்கள் இடத்தில், அந்த பெண்கள் இடத்தில் என் மானத்தை காப்பாற்றிய திரௌபதிக்கு துர்ச்சாதனம் துகில் உரியக்கூடிய காலத்தில் இவன் கேட்டானேம்மா, என் பொண்டாட்டிக்கு புடவை கொடுக்கணும் யாருன்னு. அன்னைக்கு என் மானத்தை காப்பாற்றுற என் தங்கை திரௌபதிக்கு நான் கட்டின நீச்சல் அதுல எத்தனை நூல் இருந்ததோ அத்தனை புடவை கொடுத்து காப்பாத்தின என் தங்கை திரௌபதியுடைய மானத்தை இவனுக்கு தெரியுமா? தெரியாது. இவன் கேக்குறான், என் முன்னாடி புடவை கொடுக்க தமிழ்நாடு துணி கடைக்கு சொந்தக்காரன். மாமா தெரியும் மாமா, நீயும் தள்ளிச்சு ஆடுற ஆட்டம் தான் எனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாது. பாப்பா ஆடுற நீ ஆடுன, அது ஆடுது, அது ஆடுன நீ ஆடுற. ரெண்டு பேரும் இல்லைன்னா தங்கையும் தமையனுமாய் சங்கரன் மேனிதனில் தங்கையும் பங்கேற்று கொண்டனர்கள் பாகம் பெற்ற ஈசனரோ, பங்கேற்று கொண்டனர்கள் பாகம் பெற்ற ஈசனரோ. பிள்ளைக்கு போற பிள்ளைக்காரி கேட்டு மனம் அடித்தான். பள்ளிக்கு போன பிள்ளைக்காரி கட்டி பாட
தங்கையும் தமையனுமாய் தங்கையும் தமையனுமாய் என்ன அந்த அந்த இந்த தங்கையும் பார்வதியும் இந்த பகவானும் ரெண்டு பேருக்கு இடபாகம் கொடுத்தாராம் ஈஸ்வரன். இதுதான் சங்கரனார் மேடி தண்ணியில் ஏடி தண்ணீர் தங்கையும் தமையனுமாய் தங்கையும் தமையனுமாய் பங்கேற்றுக் கொண்டனர்கள் பாகம் தந்தார் ஈசனுமே. ஈசனமே. இந்த பாட்டை கட்டின ஒரு கடவுளா காலில் உயிர்ந்து கும்பிடுவாங்க. சரிவா பேர்பட்ட விளக்கம் தெரியுமா? ஆமா சாமி எழுதுற பாட்டுறா வேற ஒருத்தர் எழுத முடியும் நினைக்க போறேன். அது போய் போகுது. எதனா ஒண்ணு கருத்து விட்டு எதனா ஒண்ணு பேச வச்சீங்க இருக்கிற தொண்டையும் பூ போட்டு எனக்கு எப்ப உனக்கு இனிமேல் வருவானா ஓ இந்த வாய்ப்பியா நான் செத்தா நீ வரவேணா நீ செத்த நான் வைக்க நம்ம போவோம். நான் போக மாட்டேன்டா பையா. நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் போறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு போறேன். என்ன கேள்வி? நீங்க ஐவர் ராஜாக்கள் ஆமா சபதம் செய்தீங்கல்ல? ஆமா. யாரா என்ன சபதம் செய்த? நான் தகுதியை கொண்டு வந்து சபதம் தகுதியை கொண்டு வந்து சபதம் நான் ஏற்றிருக்கேன். அப்ப இந்த மாமன் இல்லாத நீ எங்க மயிர புடுங்குவா? அந்த சபதத்துக்கு வழி இருக்கு மாமா. என்னது வழி இருக்கு? அந்த சபதத்துக்கு வழி இருக்கு. அதுக்கு வழி இருக்கா? வழி இருக்கு மாமா. எப்படி மாமா இருக்கு மாமா. காரால கண்ணனிகரே பாண்டனைய கொண்டடங்கி காரார் குழல் கலந்து வீமன் காலில் தாள் பூட்டி நேராக உன்னையும் கைப்பிடித்து கட்டிவேன் நானா காக்கலாம் மகாபாரதம் என்றே கண்ணனிகர் இந்த அத்தினாபுரம் இருக்குது. இந்த அத்தினாபுரத்தை ஆள்வதற்கு என்னுடைய அண்ணன் இருக்கிறார் பாரு தர்மராஜ். அந்த தர்மராஜுக்கு தகுதி கிடையாது. துரியோதன மன்னர் இருக்கின்றாரு அவனுக்கு தகுதி கிடையாது. பாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருமாள் அந்த கர்ணனே இந்த நாட்டை ஆளலாம். ஆமா அந்த கர்ணனே இந்த நாட்டை ஆளலாம். ஆமா அந்த கர்ணனே இந்த நாட்டை ஆளலாம். சொல்லு அதனால அந்த கர்ணனை கொல்லுவன் சொல்லிட்டு இருக்காரு என்னுடைய அந்த அர்ஜுனன். அவன் வில்ல வாங்கி ஓச்சு போடுறியா? அர்ஜுன செத்த பாவனை அப்படியானா? அதான மறுபடியும் என்ன தெரியுமா? காரார் குயல் வந்து என்னுடைய மனைவி இருக்கின்றாரு. யாரு? திரௌபதி. அவ எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணா வீசிருக்கிறேன் கூந்தல அண்ணா வீசிருக்கிறேன் கூந்தல அப்படி சொல்றா பாரு. அவளை கூப்பிட்டு வந்து பரையை விட்டு மொட்டாய்க்கு போயா அப்படியே என்ன வீசிருக்கிறேன்னு சொல்ல போறா. ரொம்ப பிரமாதமான உண்டாங்க. ஏன் மாமா? நான் என்ன சொல்றேன், நீ சொன்ன செய்யறதுக்கு விளக்கம் நான் விவரமா சொல்றேன். அர்ஜுனா வில்ல முடிச்சு போட்டு மாமா அவனை கொன்ற பாவனை. ஆமா அந்த அர்ஜுனன் சொன்னானே கர்ணனை சொல்றேன்னு. ஆமா அந்த கர்ணனை கூட்டு நாட்டப்பட்டவங்க சொன்னோம். ஆமா இது அருமை. ஆமா பீமனை கால்ல கை விலங்கிட்டு சிறைச்சாலையில போறோம் மாமா. ஆனா உன் பொண்டாட்டி திரௌபதியா என்னுடைய மனைவி இருக்கின்றாளே அவரை கூப்பிட்டு வந்து பரையை விட்டு மொட்டாய்க்கு போயா அப்படியே நான் வீட்டுன்னு சொல்ல போறேன் கூந்தல. என்னப்பா இதெல்லாம் நியாயமாயப்பா? பொண்டாட்டி பரியை விட்டு மொட்டாட்டி சொல்றான். ஆனா இந்த கதைய எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. எப்படி இதை சொல்லாதவும் இருக்க முடியல. என்ன கதை? குப்பா ஒரு நாள் ஆட்டி என் பொண்டாட்டிக்கிட்ட என் மாமா நான் பாண்டிச்சேரி போற நாடகத்துக்கு என்னை பொழுதோட எழுப்பிடுறேன். அவன் எழுப்பவே இல்லை. நான் எழுந்திரிச்சு பார்த்து கூப்பிட்டேன். எதிர் வீட்டுல இருந்து வந்தான். என்ன எழுப்பு சொன்ன எழுப்புலேன்னு கேட்டேன். அதுக்கு என் பொண்டாட்டி என்ன சொல்றா, மாமா ஏமா அந்த கதையை கொஞ்சம் நல்லா கேளுங்களா.
என் முன்னாடி சொல்லுது என் வீட்டுல நடந்த கதையம்மா இது ஆஹா. மாமா ஆ. எதிர்விட்டாக்கா 2 பவுன்ல சடப்பிள்ளை எடுத்து வந்திருக்காங்க ஆஹா. அப்படின்னா ஆ. இப்ப அந்த சடப்பிள்ளையில என்ன அடிக்குது அம்மாயி தான் பேசுறான் அதானே. அதுக்கு அவன் சொல்றான் ஆ. அவன் சடப்பிள்ளை செய்தான் பாரு ஆ, ஆ. இப்ப ஆ. சாதாரண நகையை விட ஆமா, கல்லு வச்ச நகை அழகா இருக்கும் அது நல்லாவே இருக்கும். ஆனா ஆ. கல்லு வச்ச நகையை விட ஆஹா. அவன் என்ன பண்ணிட்டான் அந்த சடப்பிள்ளையில ஆஹா. மயில் தோகை விரித்திருப்பதை போல் போல அது செய்துட்டான் கல்லு வச்சு கல்லு வச்சு செய்துட்டான். அது ரொம்ப அழகா இருக்கும் அழகா இருக்குது. இத வர்ணிச்சு சொன்னா என் முன்னாடி ஆ. இப்ப அதுக்கு என்ன அடின்னா ஆஹா. அதுக்கு அவன் என்ன சொன்னா ஆ. ஆமா ஆமா ஆ. எனக்கும் அந்த மாதிரி 2 பவுன் எடுத்து கொடுன்னா ஆஹா. யோசிச்சு பார்த்தேன் ஆ. குடும்பம் சொன்னா குடும்பத்துல சண்டை வரும் சண்டை வரும். இது என்னடி பண்ணுது அதானே. மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆமா. ஆனி ஆடி ஆஹா. இது இந்த 6 மாசம் 6 மாசம் போட்டும். நாடகம் இருக்குது ஆமா. அந்த நாடகம் ஆடி ஆடி 2 பவுன் தரேன் அதானே. எடுத்து நான் கொடுத்துறேன் சம்பாதிச்சு எடுத்து கொடுத்துறேன். ஆமா ஆ. எடுத்து கொடுத்துறேன் சொன்னேன் ஆ. மாசி போச்சு பங்குனி போச்சு சித்திரை வைகாசி போச்சு ஆடி போயிடுச்சு. ஆடி மாசம் ஆஹா. என்ன ஆடி மாசம் வந்துருச்சு. புரட்டா ஆடி போய் ஆவணி புரட்டாசி மாசம் வந்து புரட்டாசி மாசம் வந்துருச்சு. 3ஆம் சனிக்கிழமை ஆஹா. அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் ஆ. இந்த மாதிரி தான் தெருக்கூத்து ஆஹா. திருப்பதிக்கு போனவங்க ஆ. வாத்தியார ஆஹா. நீங்க கிருஷ்ணன் தூத்தா நாடகம் ஆடணும் ஆடணும். நான் திருப்பதிக்கு போற பிரார்த்தனை ஆஹா. நாடகம் வச்சுட்டு நான் திருப்பதிக்கு போறேன் ஆஹா. அப்படின்னு தாம்பரம் கொடுத்துட்டு போட்டாங்க போயிட்டாங்க. நான் என் முன்னாடி என்ன சொன்னேன் ஆ. அம்மம்மா நான் ஆளுங்களை கூட்டிட்டு போகணும் போகணும். நான் அதை குளிச்சுட்டு நான் போய் தொலைச்சு போய் சேர்ந்துடுறேன் பச்சாந்துடுறேன். சீக்கிரமா சாப்பாடு செய்யுன்னு ஆ. ஏன் சிதுமே பூட்டேன் ஆஹா. நான் என்ன பண்ணேன் ஆ. இப்படி போன பாரு ஆஹா. நான் அப்படி போவோம் ஆ. அந்த எதிர்விட்டம்மா அந்த சடப்பிள்ளை வச்சுக்கின்னு வரவும் சரியா போச்சு சரியா போச்சு. இதை என் முன்னாடி பார்த்துட்டேன் பாத்துட்டாங்க. என்னடா ஆ. இந்த ஆளு 6 மாசமா கேக்குறோம் கேக்குறோம். இவன் சடப்பிள்ளை வாங்கி கொடுக்க மாட்டானே கொடுக்க மாட்டேன்டாரு. இன்னைக்கு சண்டை வாங்கறதே சரி சரியா. அப்படின்னு இருப்பா போல இருக்குது ஆ. நான் என்ன பண்ணேன் ஆ. யதார்த்தமா குளிச்சுட்டு ஆஹா. தொலைச்ச போச்சு அந்த தென்னை மரம் வச்சுட்டு வச்சுட்டு ஏண்டி சாப்பாடு ஆச்சான்னா கேட்டா. வெங்காயத்து ஆச்சுன்னா என்ன ஆமா கொஞ்சம் கட்டிட்டு வந்தனே அதானே. எடுத்து நிறுத்திட்டியா ஆ. எடுத்து மாட்டிட்டியா ஆஹா. அப்படின்னா வந்துச்சு போவோம் எனக்கு அடிக்கும் போயா போட்டு சாய்க்கல அதானே. சரி இவளை அடிச்சா வேற சண்டை வரும். நாமளும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் விட்டு ஒரு போகணும். அடி அடிச்சா 700 ஆகுது. போடி கைதனை விட்டுட்டு விட்டுட்டு அப்படி நேரா ரோட்டுக்கு வந்தேன் ரோட்டுக்கு வந்தேன். ரோட்டுக்கு வந்து சிநேகிதக்கார பழி வேலை அங்க இருந்தான் அங்க இருந்தான். என்னடா படைக்க போறேன்னே போகலையான்னு அவன் கேட்டான் கேட்டாரு. அட போனதுமே சண்டைடா அண்ணன் ஆஹா. என்னடா சண்டைன்னு அவன் கேட்டான் கேட்டாரு. இந்த கதையை அவன்கிட்ட சொன்னேன் சொன்ன. அவன் என்ன சொன்னான் ஆ. அவன் ஒரு ஐடியா கொடுத்தான் என்ன ஐடியா? டேய் நான் சொல்ற மாதிரி கேள்றான் ஆ. என்னடா ஆ. இப்ப போ ஆ. பொம்பளைங்க பேசுவாங்களே தவிர தவிர அந்த கோவம் பட்டு நம்ம ஆறி போகும் ஆறி போகும். போகும்போது சமையல ரெடியா இருக்கும். சாப்பாடுலாம் ரெடியா இருக்கும். ஆமா ஆ. படையில் போட்டு வச்சிருப்பாங்க ஆஹா. தாம்பல் தட்டை கையில எடுத்துக்க ஆ. கற்பூரத்தை ஏத்திக்க ஏத்துக்கோ. இப்படி என்ன பாருங்க அம்மா என்ன பாரு சாமி வர மாதிரி எப்படி சாமி சாமி வர மாதிரி. சாமி வர மாதிரி நடி நடி. அப்படின்னா ஆ. நடிச்சு ஹாய் அப்படின்னு யார் வந்து முன்னாடி கேட்பான் நான் திருப்பதி ஆண்டவன் வந்துக்கிறேன்டா வந்துக்கிறேன்டா. உன்னை குடும்பத்தோட ஆ. என் சன்னதிக்கு வர சொன்னேன் ஆ. ஏன்டா அவன் இல்லைன்னு கேளு கேளு. உன் முன்னாடி காலில் விழுந்து விழுந்து. ஐயோ நாராயணா ஆ. நாங்க குடும்பத்தோட திருப்பதி வந்துடுறோம் வந்துடுறோம். நாங்க 3 முடி செலுத்துறோம் ஆ. அப்படின்னு சொல்லுவான் ஆஹா. அப்படியே கீழே விழுந்துரு ஆஹா. வீட்டுக்கு போய் திருப்பதியில மொட்டை அடிச்சிடுறா சடப்பில்ல கேட்க மாட்டான் இந்த மொட்டை அடிச்சுட்டா ஏன் மீன் கடப்பில் கேட்க? பின்ன முடிந்தாலும் ஜனப்பிள்ளை கேட்பாங்க. அதானே. அவன் பொண்டாட்டி எதுமா கேட்டான்? ஆ. பட்டாணி கேட்டா திட்டத்துக்கு வாங்கி கொடுக்க முடியாம பல்ல உடைச்சிட்டு வந்துட்டான் அவன். அடா. அது உண்மைதான். உண்மைதான்டா. அந்த மாதிரி கதையா இந்த மாதிரி கதையா? ஆ. என்னுடைய மனைவி மச்சாய்க்கு போ மாமா. டேய், பள்ளிக்கே வந்துடுறா. தேவர மாமா. உன் அண்ணா அர்ஜுனன் ஆமா. அவன் வெளில முடிச்சு போட்டு முட்டு போடு. உன் அண்ணா பீமன் ஜீமா. அவனை விலங்கிட்டு அடிச்சிரு ஆமா. உன் முண்டாட்டி திரௌபதி ஆமா மாமா. கூட்டு மொட்டை அடிச்சிரு அடிச்சிரு. கடைசியில் என்ன சொன்ன நீ நேராக உன்னை யான் கைப்பிடித்து கட்டுவேனானால் பாராமல் காக்கலாம் மாபாரதம். ஹேய்! யாரு கட்டுறது உன்னை நான் கட்டுவோம் மாமா. அடைச்சை எத்தனை பேரை கட்டி எவர் எவர் சிறைகளை கட்டினார். ஹேய்! இனி நீ கட்டுவியா உன்னை நான் கட்டுவோம் மாமா. ஏய்
சொல்லுவது எளிது. செயல் பெருசு. ஆமா, என்ன? செயல் பெரிது. ஆமா. ஆ. இப்ப எத்தனை கால் மண்டபம்? இது 16,000 கால் தூண் மண்டபம். ஆ, 16,000 கால் தூண் மண்டபம். நீங்க எல்லாம் சாட்சிங்க ஐயா. ஆமா, ஏமா நீங்க எல்லாம் சாட்சி. இவன் என்ன புடிச்ச கட்டுன்னு சொல்லிட்டான். ஆமா. ஆ, கட்டிடு. பெரிய தடி என்கிட்ட கொண்டு போறியா? ஏதுக்கு அடிக்கிறதுக்கா? அப்படியா? கட்டலாம் அடிக்கிறியா? ஆ, சரி, கட்டுறேன் மாமா. ஆ. கண்டிப்பா கட்டுறேன். கட்டுறேன். ஆமா. ஏய், ஆ. 16,000 வடிவத்தை இந்த 16,000 கால் தூண் மண்டபத்தில் 16,000 வடிவம். ஆ. ஒரு தூணுக்கு ஒரு ஆளா நிக்கிறேன். ஆமா. எந்த பகவானை புடிச்சு கட்டுற பாருங்க. கட்டுறா பாருங்க. இவர் பகவான், இவர் பகவான், இவர் பகவான், இவர் பகவான், எல்லாம் பூரா பகவான் தான். பகவானா? யார் புடிச்சு கட்டுற கட்டுறா, பாருங்க. கட்டுறா. ஓ 1000 இருந்தாலும் ஆ. நம்மளுக்கு மாமா வந்து சகாய புருஷன், யுகாதி கடவுள் யுகாதி கடவுள் அல்லவா? அல்லவா அதனால ஆ. மாமா பாதத்தை பணிஞ்சிட்டு மறுபடி கட்டலாம். கட்ட வேண்டும். ஆமா, ஆ. மாமா பாதத்தை ஹாய், பணிஞ்சிட்டு. ஹாய், ஹாய். நீ எனக்கு விரோதி. ஆமா, நீ ஏன் என் பாதத்தை பண்ணிக்கிற? உன் பாதத்தை நான் படிக்கலையா? ஆ. எங்க மாமா பாதத்தை படிக்கிறேன். அப்புறம் யாரா மாமா? அவன் தனியா இருக்கான். அவருக்கு சொந்த தாய் மாமா. அவர் வேற மாமா. தனியாகிறாரு, சனியாகிறாரு. அவன் இங்க தனியா இருக்கிறான். சரி, ஆமா, கட்டுற பாருங்க. நான் கட்டுகிறேன். ஏ தயாளனே சீதாராமா, ஏ ஜனநாதா. ஓ அஞ்சு பஞ்ச பூதத்தை ஒரு நிலையாக்கி கும்பிட்டதால் ஒரு நிலையாக்கி கும்பிட்டதால் மாமா எங்க இருக்கிறாரு? எங்க கோயில் இருக்கிறாரு. கடவுள் கோயில் இருக்கிறாரு. நம்ம பஞ்ச பூதத்தை ஒரு நிலையாக்கி கும்பிட்டதால் ஆ, மாமா எங்க இருக்கிறார் தெரியுமா? நம்ம நெஞ்சுக்குள்ள இருக்கிறான். என்னுடைய நெஞ்சுக்குள்ள இருக்கின்றார். இருக்கின்றார். மாமாவை எப்படி கட்ட போகிறேன்? ஆ. நான் கையத்தை கட்டிடுறேன். ஐயோ, டேய், 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 அந்த முட்டை கட்டை வெளிய வந்துச்சா? டேய், 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 சகனா கொஞ்சம் டேய், டேய், டேய். டேய், மாமாவுக்கு தண்ணி விடுறா. மாமாவுக்கு தண்ணி விடுறா, டேய். கொஞ்சம் லூசு விடுறா, லூசு ஏய், விடுறா. மாமா லூசுடா, மாமா லூசுடா. டேய், மாமா லூசுடா. ஆரவா மாமனோட லூசு. லூசு விடுறா. டேய், மாமா தண்ணி குடிக்கிற மாதிரி மாமா லூசு விடுறா. விட்டான். அண்ணா, டேய், இப்ப தாண்டா அந்த முட்டை கட்டை உள்ள போச்சு, டேய். அப்பா இன்னும் கொஞ்சம் ஐட்டத்துல முட்டை கட்டை வெளிய வந்துருக்குடா. என்ன போச்சு போயிட்டு இருக்கா? இப்பதான் போச்சு. அம்மா பேச்சு முட்டை கண்ணு. டேய், மாமா பேசுறமே, மாமா லூசு விடு. விட்டேன். கொஞ்சம் பேசுற மாதிரி விடுற பையன். டேய், விட்டுட்டு மாமா லூசு. ஆறு ஆறு இருக்கிறான்னு தெரியுது. என்னது? புரியல. யார் யாரை பிடிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுதுப்பா. சகாதேவா, மாமா மெச்சினேன், மெச்சினேன், மெச்சினேன். ஆகட்டும் மாமா. டேய், மாமா 5 பஞ்சபூதத்தை ஒரு நிலையாக்கி ஒரு நிலையாக்கி என்ன மனதிலமாக பிடித்து ஆமா. அண்ணா சொன்னார் வில்லிபுத்தரால்வா. ஆஹா. மாதவனு அன்பன் மனமறிவேன். மாதவன் அன்பே மனமறியே. என்ன கட்டுகவனா என்னை கட்டுகிறேனே. ராயவடிவ 16,000 கொண்டேன். ராயவடிவ 16,000 கொண்டேன். ஏ தூயவனே, ஏ தூயவனே. ஏ தூயவனே, ஏ தூயவனே. தூய்மையான உள்ளத்தில் உள்ளத்தில் என்ன? தூய்மையான உள்ளத்தில் யாருக்கு தூய்மையான உள்ளமோ உள்ளமும் கடவுள் அங்க குடியிருப்பான். கண்டிப்பா. ஆமா, அதனால்தான் ஆ, என்ன சொன்னாரு? ஆ. மன தூய்மை மண்ணின் சைவம் அது முன்னுக்கு வரல் கொடுக்கும் தெய்வம். மண்ணின் மண்ணின் சைவம் அது முன்னுக்கு வரல் கொடுக்கும் தெய்வம். மாமிசம் உண்பவரல்ல தாமிசப்பட வேண்டாம். ராமசாமி சொல்ல மாட்டப்பா. இந்த பூமியில் புலால் சாமியார் கூட்டத்துக்கு பொருத்தப்படாது ஏற்றப்பா. அவசிய கூட்டாளிக்கு கவிசை ஐயா சைவ
கொடுக்கும் தெய்வம். தெய்வம். என்ன? முன்னுக்கு வரம் கொடுக்கும் தெய்வம். அந்த மாதிரி அங்கே பஞ்சபூதத்தை ஒரு நிலையாக்கி ஆக்கி. ஏ நாராயணா, நாராயணா. நீ வேற எங்கேயும் இல்ல, என் உள்ளத்துல இருக்கிறியா ஐயா அப்படின்னு கடன் கருத்தினால் பிணைத்தான். கடன் கருத்தினால் பிணைத்தான். கருத்தால கட்டலையா? கருத்தால கட்டினா. கருத்தால கட்டிட்டான். சரி உன்னை சகாதேவா, மாமா. உனக்கு நான் கட்டுப்பட்டவன். ஆமாங்க. இப்ப நீ என்ன கேட்கறியா கேட்கலாம். மாமா. எதை கேட்டாலும் கொடுக்குறேன். 10 திங்கள் ஆனால என்ன பாரத பொன்னாடு தாளண்ண நடக்காவிட்டால் என்ன சத்தி திரௌபதி கூந்தல் முடித்தால் என்ன முடிக்காவிட்டால் என்ன அத்திமா நகர உள்ளடங்கும் ஆனைபரி சேனையுடன் வெற்றி பெற்று தருவேன் என்று விமலனே கை போட்டு சத்தியந்தாராய். போட்டு மாட்டி இருக்கிற மாதிரியப்பா. பாரத சண்டையில எங்களுக்கு தான் வெற்றி பெற்று தரணும். ராஜ்யத்தை உங்களுக்கே வெற்றி பெற்று தர வேண்டும். தர வேண்டும். அப்படியே தருகிறேன். இது சத்தியம். மாமா, நான் அந்த பஞ்ச பாண்டவர் 5 ராஜாக்கள் 5 பேரு என்னுடைய மனைவி இருக்கிறா பாரு, என்னுடைய மனைவியை சேர்த்து திரௌபதி. ஆமா 6 பேர்த்தையும் முதல்ட்டு இந்த சண்டையில கொல்ல மாட்டேன்னு சண்டையும் கொடு. ஒண்ணு நம்ப முடியாது. மாட்டிட்டு தீர்த்து கட்டிதான் பார்த்தாங்கன்னா இப்ப சத்தியம் வாங்கி நான் போய் அங்கிட்ட. சரிப்பா மாமா, உங்க 6 பேரையும் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். மாமா, இது கர்ம பூமி. இந்த 6 பேத்துல யாராவது ஒரு ஆள் செத்துட்டா இந்த கர்ம பூமியில வச்சு தகனை செய்யக்கூடாது. உன்னுடைய வலது துடையில் வச்சுதான் தகனை செய்ய வேண்டும். என்னதான் கேப்பண்ணியா? குடும்பமா. சரி அப்படியே செய்கிறேன். சத்தியம். வெளியே வாங்க. யாரு? நீங்க தான். வருவனா? ஏன் மாமா? வருவனா? ஏன் எனக்கு நீ ஒரு சக்தி கொடுக்கணும். ஆமா, நான் சின்ன பையன் என்கிட்ட போய் சத்தியம் கேக்குறீங்களே. சின்ன பையனா? சின்ன பையன். ஏய், நான் அம்மா தெரியும் மலை மலை சிறு வண்ணா மலை. சித்தூரி தொலைச்சுட்டா நீ. ஜான் பையன் தொலைச்சுட்டா என்ன? டேய் மாமா, அதெல்லாம் இல்ல. எனக்கு நீ என்ன செய்யணும் கேட்டா, என்ன? இப்ப இந்த ரகசிய மண்டபத்தில் நடந்தது, இந்த ரகசிய மண்டபத்தில் நடந்தது வேற யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நீ சத்தியம் கொடுத்தா வெளியே வர. அப்படியா? ஆமா மாமா, இந்த ரகசிய மண்டபத்தில் ஒன்றை பிடிச்சு கட்டண பாரு, அந்த செய்தியை யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். இது சத்தியம். வெளியே வாங்க. சகாதியாவா? மாமா, சரி மாமா நேரா போங்க. எப்படியா இருந்தாலும் சண்டை தான் வைக்க போறீங்க. சண்டைக்கு நாள் வைத்து வாங்க, நாங்க போய் பேசிக்கிறோம். ஆமா சண்டை வைக்கிறோம். போ போ. நேற்றுதான் அந்த நேரத்தை வச்சு உயிரை வாங்கினாங்கன்னா அப்பா ஆய் போதா? அதெல்லாம் அது இன்னைக்கு அருமையா முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நேரத்தோட ஆரம்பிச்சிட்டேன் இல்ல நாங்க. சரி விடு. ஏ மனோ, வந்துட்டேங்க. இப்ப எங்க போறோம் தெரியுமா? இங்க இந்த நேரத்துக்கு போனாக்கா 220 ரூபாய் கோட்டு ஆளுக்கு ஒரு கட்டிங் சாப்பிட்டு பஞ்சாப் சாப்பிட்டு இங்கதான் என் தொட்டியோட உன் தொட்டி நல்லதுதா. சரி அப்பா, சரி சரி உட்கார். சரி சரி உட்கார். ஒரு 8 மணிக்கா எங்க வா, எங்க இருக்குதுன்னு சொல்லு. ஏய், இப்ப நம்ம அங்க போகிறேன். அகஸ்தனாபுரி பட்டணம் போக வேண்டும். இந்த வைகுந்தா அதற்கு வேறா எனக்கு வானவர்கள் மலர்கள் இந்த இளந்தோப்புல தங்கி துரியோதன கால் அனுப்புனா நம்ம மரியாதை வந்து அழைத்து போவார். அம்மா, நீங்க அருமையா கூத்து பாக்குறீங்க. இன்னைக்கு ஒரு அருமையான நாடகம். தயவு செய்து உங்களை போய் சொல்லிடுறேன். இப்ப நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க. ஆமா,
2 அம்மா கொடுத்துருக்காங்க. 2 அம்மா ஏரி வேலை காசு கொடுத்துக்கிறாங்க. வேண்டா எந்த காசா இருந்தாலும் கொடுக்க மனம் வரணும் இல்ல? அப்படி இல்ல, உங்க பணத்தை ஏன் வாத்தலன்ற காரணம் இப்ப சொல்றேன். இப்போ நீங்க கொடுத்து வச்சவங்க இன்னைக்கு நாடகம் பார்க்க வந்திருக்கிறவங்க, நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. இங்க வந்து தூங்கினவங்களும் செத்தான். அது யாரா இருந்தாலும் செத்தான். ஏன்னு கேட்டா இன்னைக்கு பகவானுடைய சதுர்புஜ சேவையை கண்டுகளிக்க வந்திருக்கீங்க. அதனால அந்த சதுர்புஜ சேவையை வீட்டுக்கு போறவங்க அந்த சேவையை பார்த்துட்டு போங்க. அதேதான். ஆனா நேத்து மாதிரி கற்பூரை ஏத்தி ஆராதனை பண்ண பிற்பாடு அப்புறம் போங்க வீட்டுக்கு. அப்புறம் நாடகம் இருக்குது. அதுக்கு பணம் வாத்துறத உங்க பணத்தை வாங்கிடுறேன். அது குடுக்குறவங்க பணத்தை அப்புறம் வாங்கிடுறேன். உங்க கையில உண்டானதை கொடுங்க, தப்பு கிடையாது. அதனால சில்லறைனா கூட 1/2 கிராம் 1 கிராம் கொடுக்கலாம். சரி, வாமா போய் கோயில் கட்டாது எத்தனை காட்சி கொடுத்துக்கிறேன். ஜெய் சீதாராம். கற்பூரை ஏத்தனை என்ன கற்பூரை ஏத்தனை பிற்பாடு கையில காசு கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு திருப்பதி உண்டியில போட்ட மாதிரி. அதேதான். அது போட்டோம். டேய், இவங்களுக்கு சுத்தமா இவங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல சதுர்புஜ சேவை கொடுத்துடணும். அதனால் பகவான் இறந்த பிரசங்கி துரியோதன கால அனுப்ப அகஸ்தினாபுரத்திலிருந்து துரியோதன